புதுக்கோட்டை உழவர் சந்தையை சுற்றி மழைநீர் தேங்கி இருப்பதால் விவசாயிகள், வியாபாரிகள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் அதாவது கடந்த சில தினங்களாகவே மழையின் தாக்கமானது அதிகரித்து காணப்பட்டது. நேற்று அதிகாலை முதல் மழையின் தாக்கம் மிகவும் அதிகரித்து காணப்பட்டது. இன்று அதிகாலை மீண்டும் இரவு சிறிது நேரம் மழை விட்டிருந்தது. இன்று அதிகாலை முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக மழைநீர் பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட நகரின் மையப்பகுதியில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்கு மாவட்டம் முழுவதிலிருந்து தாங்கள் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை விவசாயிகள் இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். ஆனால் இன்று காலை அவர்கள் அதே போன்று விற்பனை செய்வதற்கு வரும்போது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. மழைநீர் முழுவதுமாக உழவர் சந்தைக்குள் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கின்றனர். இதுபோன்று அந்த பகுதியில் தரக்கடைகள் அதிகம் காணப்படும். ஆனால் அந்த தரக்கடைகளும் தற்போது வைக்க முடியாமல் வியாபாரிகள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட கடைகள் விவசாயிகள் கடைகள் மூலமாக தாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை உழவர் சந்தையில் வைத்து விற்பனை செய்து வருவதற்கும் இது முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதற்கு காரணம் அந்த விவசாயிகள் தரப்பில் சொல்வது என்னவென்றால், இங்கு மழைநீர் வடிகால் முறையாக வைக்கவில்லை. அதன் காரணமாக சிறு மழை பெய்தாலே உழவர் சந்தையில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக இன்று அதிகாலை முதல் 2 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கிட்டத்தட்ட ஒரு அரை அடி உயரத்திற்கு மழைநீர் உழவர் சந்தைக்குள் தேங்கி கிடப்பதால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம். குறிப்பாக மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வருவதால் நாங்கள் மிகவும் துர்நாற்றத்தோடு அந்த விவசாய விற்பனை செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் பொதுமக்கள் யாரும் இங்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.